பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் எக்ஸாம் எழுத போகிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நல்ல கிருபைகளை, ஞானத்தை, சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தைரியமாக போய் எழுதுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 17வது சங்கீதம் 9வது வசனம், Psalms 17:9. என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும். ஸோ உங்களை சுற்றி நிறைய பேர் ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள், உங்களை காயப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், நிறைய எனிமீஸ் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி காப்பாற்றுகிறாருன்னா அவருடைய செட்டின் மறைவில் உங்களை பாதுகாக்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு விசேஷத்தை பாதுகாக்குது, யாராலையும் பாதுகாக்க முடியாது. ஸோ எந்த ஒரு வாட்ச்மேனாக இருக்கட்டும், எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை யாருமே தர முடியாது. ஏன்னா அவருடைய செட்டின் மறைவில் உங்களை மறைத்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் விசுவாசிங்க நிறைய பேரை பார்த்து பயப்படலாம். என்ன பண்ணிடுவாங்களோ, ஏது பண்ணிடுவாங்களோ, கேஸை போட்டுருவாங்களோ, நம்மளை ஒரு வழி இல்லாமல் பண்ணிடுவாங்களோ, ஊர் தேர் இல்லாமல் பண்ணிடுவாங்களோ, நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படலாம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய செட்டின் மறைவில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுடைய செட்டின் மறைவில் என்னை வைத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களோட கூட அந்த வழி நடத்துவார். நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, அன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் உடைய கத்தில் வைக்கிறேனப்பா. நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கலாம். சத்துருவை நினைத்து சத்துரு செய்கிற சதி ஆலோசனைகள், சத்துரு செய்கிற காரியங்கள், அவனுக்கு எடுக்கிற எல்லா மந்திர காரியங்கள், எல்லா பில்லி சுனிய காரியங்கள், எல்லா பொல்லாத ஆவிகளை ஏவி விடுற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய செட்டின் மறைவிலே எங்களை மறைத்து ஆண்டவரை எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. யாரும் அதை தொட முடியாது, உன் பக்கத்தில் வர முடியாது. அதனால் நீங்கள் எங்களை மறைத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை மறைத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தை மறைத்துக்கொள்ளுங்க, அன்றகத்தாவே எங்கள் வியாபாரத்தை மறைத்துக்கொள்ளுங்க, ஊழியத்தை மறைத்துக்கொள்ளுங்க, எங்கள் வேலைகளை மறைத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றகத்தை அநேகர் எங்கள் வேலையிலேருந்து எடுக்கணும், அன்றகத்தாவை துரத்தணும் எண்ணத்தில் வரலாம், எங்கள் பிஸ்னஸை அழிக்கணுன்ற எண்ணத்தில் வரலாம். ஆனால் அன்றகத்தா ஊழியத்தை அழிக்கணுன்ற எண்ணத்தில் வரலாம். ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய செட்டின் மறைவிலே மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றே யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ இந்த வேளையில் பலப்படுத்துங்க. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு போகட்டும். அன்றைக்கத்தா இந்த நாளில் இன்று கால்ஃபார்க்காக வெயிட் பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துலேருந்து அழைப்பு வருவதாக, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா நிறைவாய் பார்க்க உதவி செய்யுங்க. எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. நல்ல இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு தாவே வேலையில் அமர உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் தாமே நீரே அந்த பிள்ளைகளோடு கூட அந்த வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற ஆகாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல பாதுகாப்பை கட்டளை எடுங்கப்பா. என் தேவன் தாமே அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவும் குறைவில்லாமல் நடத்துங்க ஆண்டவரை. யாரெல்லாம் இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறாரோ, ஃபீவர் காஃப்லாம் அநேகருக்கு இருக்கிறதப்பா, அந்த ஃபீவர் காஃப்லாம் மறையட்டும். எக்ஸாம் எழுதுகிற உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட அது விலகட்டும். அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தோடைய எல்லா சிக்கன் ஃபாக்ஸ் எல்லாம் மறைந்து போகட்டும். இந்த தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன். ஆனால் நிலத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லா கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஜெயமாக முடிங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். வெளிநாட்டில் அந்த பிள்ளைகள் வேலை கிடைக்க உதவி செய்யுங்க. படித்து முடித்து அங்கேயே வேலை கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தையும் அந்த தேவையெல்லாம் சந்திங்க. மாதம் அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் அந்த குடும்பத்தினருக்கு நீ சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை விளக்குங்கப்பா. சொத்து விற்கப்படுகிற எல்லா தடைகள் விலகுவதாக. அதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்கள் நிர்மலமாய் போகட்டும். எல்லா கர்ப்ப தடைகள் விலகுவதாக, திருமண தடைகள் விலகுவதாக, கடன் பிரச்சனைகள் விலகுவதாக. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. சால்வேஷன் டிவி எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் திரளாய் வரட்டும் ஆண்டவரை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரட்டும், வசனத்தை கேட்க வரட்டும் ஆண்டவரை. ரட்சிக்கப்பட்ட அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுவதாக. அன்றைய சபையோட தேவைகளெல்லாம் சந்திங்க. பெரிய தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் தேவன் தாமே வழிகள் எல்லாவற்றையும் நீ திறக்க விடமா ஜெபிக்கிறேன். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரியமனத்தில் கர்த்தர் கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.